உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தமிழர்களின் வீர விளையாட்டில் ஒன்றான கோழிச்சண்டை பற்றி பார்க்க இருக்கின்றோம். உலக அளவிலே கோழிச்சண்டை என்பது பண்டை காலத்திலே சீனம், பாரசீகம், ரோமாபுரி போன்ற நாடுகளில் நடந்திருப்பது போன்று தமிழகத்திலும் ஒரு வீர விளையாட்டாக கருதப்பட்டது. கோழிச்சண்டை என்பது தமிழரின் வீர விளையாட்டாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்கிறது என்பதற்கு தொல்லியல் சான்றுகளும் இலக்கிய சான்றுகளும் மிகுந்த அளவில் இருக்கின்றன. தொல்லியல் சான்றுகளும் இணைந்த இலக்கிய சான்றுகளை பற்றி இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம். இலக்கியத்திலே, சங்க இலக்கியங்களிலே, குறிப்பாக குறுந்தொகையிலே கோழிச்சண்டையை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. அதே போன்று பட்டினப்பாளையிலே நம்முடைய காவிரி பூமண்டலத்திலே நடந்த சேவல் சண்டையை பற்றி குறிப்புகள் இருக்கின்றன. தொடர்ந்து நமக்கு தொல்லியல் சான்றுகளாக பல கல்வெட்டுகளும் கூடிய கோழிச்சண்டை பற்றிய கல்வெட்டுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தாமரை கண்ணன் என்பவர் நம்முடைய செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள இந்தலூர், அச்சிறு பக்கத்துக்கு அருகில் உள்ளது இந்தலூர் என்ற ஊர். அந்த அச்சிறு பக்கத்திலிருந்து கிழக்காக ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்தலூர் என்ற ஊரிலே ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கின்றது. அந்த கோயிலின் வெளிப்பகுதியிலே ஒரு கோழிக்கான நடுகள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தலூரில் கிடைத்த கோழி கல்வெட்டில் 2 வரிகளில் வட்டெழுத்து பொறிப்புகள் உள்ளன. இது பொது ஆண்டு 4-5ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டாகும். இந்த கல்வெட்டில் கீழ்ச்சேரி கோழி பொற்கொற்றி என அன்றைய தமிழக அரசின் தொல்லியல் துறையை சார்ந்த இயக்குனரான நடனகாசினார் அவர்கள் வாசித்திருக்கின்றார்கள். இதனை மதிப்பிற்குரிய ஐராவத மகாதேவன் அவர்கள் கீழ்ச்சேரி கோழி பொடுகொத்த என்று அவர் வாசித்திருக்கின்றார். இந்த பொற்கொற்றி என்பதை அவர் பொடுகொத்த என்று மாற்றி வாசித்திருக்கின்றார். நடனகாசிதான் அவர்கள் படித்த கீழ்ச்சேரி கோழி பொற்கொற்றி என்பதை போர்க்கொற்றி என்று நாம் வாசிக்கலாம், திருத்தி வாசிக்கலாம். அந்த வகையிலே போரில் வீரமரணம் அடைந்த கோழிக்கு இந்த நடுகள் எடுக்கப்பட்டுள்ளது. இது கீழ்ச்சேரி பகுதியைச் சார்ந்த கோழியாகும். எனவே கீழ்ச்சேரி கோழி போர்க்கொற்றி என்பதே சரியான வாசகமாகும். கோழி என்பது பொதுவாக சேவலையும் குறிக்கும், கோழியையும் குறிக்கும். சங்க இலக்கியங்களிலே கீழ்ச்சேரி, மேல்ச்சேரி என்று ஒரு பகுதிகள், ஊரின் 2 பகுதிகள் பொதுவாக குறிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 2 பகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் கோழிச்சண்டையை அக்காலகட்டத்திலே செய்திருக்கின்றார்கள் என்பதற்கு புறப்பொருள் வெண்பா மாலையிலே பல சான்றுகள் காணப்படுகின்றது. ஆகவே இந்த கீழ்ச்சேரியிலிருந்து மேற்சேரிக்கு இருக்கின்ற கோழிக்கும் கீழ்ச்சேரி இருக்கின்ற கோழிக்கும் பொதுவாக சண்டையிட்டு அதனை அவர்கள் அதில் வெற்றி பெற்ற கோழிக்கு அவர்கள் தக்க பரிசை, அந்த உரிமையாளருக்கு தக்க பரிசை அளிப்பார்கள். அந்த வகையிலே அந்த கோழி, கீழ்ச்சேரியில் இருந்த கோழி அந்த வெற்றி பெற்று மேற்சேரியில் இருந்த கோழியினுடையிலிருந்து வெற்றி பெற்று அந்த கோழி வெற்றி பெற்ற பிறகு இறந்ததற்காக இந்த நடுகள் எடுத்திருக்கிறார்கள். பொதுவாக நமது ஆணிரை கவர்தல், ஆணிரை மீட்டல் போன்ற இதுக்கும் நம் விருதுகள் வழங்குகின்ற தன்மை தமிழர்களிடையே பார்க்கின்றோம். அந்த வேலை விலங்குகளுக்கும் விலங்கினை வளர்ப்பவர்களுக்கும் அந்த விருதினை அளித்திருக்கிறார்கள் என்பது இந்த கல்வெட்டின் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. அதை அடுத்து அண்மை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதே காலகட்டத்தில் ஒரு 5-6 ஆண்டுகள் கழித்து விழுப்புரம் அருகிலே அரசலாபுரம் என்ற இடத்திலே மற்றொரு கோழிக்கு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போது அந்த அரசலாபுரம் என்ற ஊர் செஞ்சியிலிருந்து செஞ்சிக்கு போகும் வழியிலே ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிலே, விழுப்புரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது. அந்த கல் அந்த காலகட்டத்திலே அந்த ஊரில் தனியாக கிடந்ததால் அதை இப்பொழுது அதனை விழுப்புரம் நம்முடைய பொதுப்பணித்துறை அலுவலகத்திலே வைத்திருக்கின்றார்கள். பொது ஆண்டு 4-5ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இந்தலூர் கல்வெட்டை கூட சிறிது காலத்தால் முற்பட்டது என்று இதனை கருதலாம். இந்த கல்வெட்டில் முகையுறு மேற் சேரிடியாடி கருகிய கோழி என்று 3 வரிகளில் கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளதுடன் கோழியினுடைய உருவமும் இந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. முகையுறு என்ற ஊரை சார்ந்த மேற்சேரி பகுதியில் இருந்த ஒரு கோழி கீழ்ச்சேரியின் மீது சண்டையிட்டு இந்த கோழி இறந்துள்ளதால் இந்த கோழிக்கு நடுகள் எடுத்துள்ளனர். எனவே அந்த காலகட்டத்தில் மேற்சேரி, கீழ்ச்சேரி ஆகிய 2 பகுதிகளைச் சார்ந்த இளைஞர்கள் இணைந்து கோழிச்சண்டை நடத்தியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே மேற்சேரியில் இருந்து இறந்த கோழிக்கு இந்த நடுகள் எடுக்கப்பட்டுள்ளது. எனவே சங்ககால தமிழர்கள் பொழுதுபோக்குக்காக
விலங்குகளை வைத்து பல விளையாட்டுகளை விளையாடியுள்ளனர். தமிழிலிருந்து வட்டெழுத்து பிரிந்த காலகட்டத்தை இந்த இரண்டு கல்வெட்டுகளுமே சார்ந்தது. தமிழிலிருந்து வட்டெழுத்து அப்பொழுதுதான் பிரிகிறது. ஆகவே ஏறக்குறைய 4-5ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை இந்த கல்வெட்டு சார்ந்தது. இதற்கு பிற்கால கட்டத்தை சார்ந்தான் இந்த இந்தளூர் கோழி கல்வெட்டு. கோழிச் சண்டைகள் பிற்காலத்திலும் தொடர்ந்து நடந்து வந்திருக்கின்றன. அந்த வகையிலே சோழ காலத்திலும் இது போன்ற வீர விளையாட்டுகள் நடந்தேறியுள்ளதை திருக்கோயிலூர் அருகில் விழுப்புரத்தைச் சார்ந்த தொல்லியல் ஆர்வலர் வீரராகவன் என்பவர் ஒரு கோழிச் சண்டை கல்வெட்டை கண்டுபிடித்துள்ளார். இந்த நடுகளிலும் கோழியின் உருவம் மிக அழகாக பொறிக்கப்பட்டுள்ளது. சேவலின் அமைப்பு மிக நன்றாகவே இந்த கல்லில் தெரிகின்றது. இந்த கல்வெட்டு மதுரை கொண்ட கோப்பரகேசரி என்று முன்பக்கத்தில் எழுதப்பட்டுள்ளதால் இது பராந்தக சோழனின் காலத்தில் நடந்த ஒரு கோழிச் சண்டையை பற்றி குறிப்பதாக அமைகின்றது. இந்த கோழி கல்வெட்டில் பின்பகுதியிலும் நடுகள் கல்வெட்டு பின்னாலும் எழுதப்பட்டுள்ளது, பிற்பகுதியிலும் எழுதப்பட்டுள்ளது. அதை சரியாக படிக்க இயலவில்லை. எனவே இது ஏறக்குறைய 950 9ஆம் நூற்றாண்டு வாக்கில் கோழிச்சண்டை தமிழகத்தில் நடந்துள்ளது என்பதை இது சுட்டுகிறது. இந்த கல்வெட்டு மிக நேர்த்தியாக அந்த கோழியின் அமைப்பு உருவம் பொறிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் முன்பகுதியில் பூரண கலசம் வைக்கப்பட்டுள்ளது. பூரண கும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த கலசம் வைக்கப்பட்டுள்ளது. அதன் பிற்பகுதியிலே ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கின்றார். அவருடைய கையிலே சாமரம் வீசுவது போன்ற ஒரு அமைப்பு காணப்படுகிறது. ஆகவே இந்த கோழி இறந்துவிட்ட காரணத்தால் பூரண மரியாதையுடன் அதற்கு மரியாதை செய்யப்பட்டுள்ளது. அந்த மனிதர் அந்த கோழியை சாமரம் வீசி அதற்கு வழிபாடு செய்வது போன்று இந்த கல்வெட்டு அமைப்பு உள்ளது, இந்த கல் அமைப்பு உள்ளது. எனவே இந்த கல்வெட்டு மிக முக்கியமான கல்வெட்டாகும். இதனுடைய பொருள் நம்மால் உணர இயலவில்லை. காரணம், இந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கின்ற எழுத்துக்கள் மிகவும் அழிந்த நிலையில் உள்ளதால் இது மதுரை கொண்ட கோப்பரகேசரியினுடைய காலகட்டத்தை சார்ந்தது என்பதை மட்டுமே நம்மால் அறிய முடிகின்றது. இந்த கோழிச்சண்டை என்பது உலக அளவிலே பல்வேறு நாடுகளில் இருக்கிறது. குறிப்பாக பண்டை காலத்திலே சீனாவில் இருந்திருக்கின்றது, அதே போன்று ரோமாபுரியிலே இருந்திருக்கின்றது. பிற்காலகட்டத்திலே ஐரோப்பா பகுதிகளிலும் பல நாடுகளில் இந்த கோழிச்சண்டை சூதாட்டமாக கருதப்பட்டது. அமெரிக்காவிலும் இது பின்னால் பரவியது, அங்கும் சூதாட்டமாக பரவியது. தமிழகத்திலும் ஆங்காங்கே கோழி சண்டைகள் தற்போது நடக்கின்றன. சூதாட்டமாக இருப்பதால் அதற்கு தடை விதித்திருக்கின்றார்கள், தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் அதனுடைய வடக்கு பகுதியில் இருக்கின்ற கம்பம், அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு மக்கள் இந்த கோழி சண்டையை ஒரு விழாவாக கொண்டாடுகிறார்கள். அங்கும் இது சூதாட்டமாக கருதுவதால் அங்கும் அதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். பொழுதுபோக்குக்காக இது போன்று சேவல் சண்டை நடந்திருக்கிறது. பொதுவாக இந்த கோழி என்பது சேவலையும் குறிக்கும். தொடர்ந்து சோழர்களுடைய காலகட்டத்திலும் பல்வேறு பகுதிகளிலே இது போன்று கோழி சண்டைகள் நடத்தி தமிழர்கள் பொழுதுபோக்கு விளையாட்டுக்காக அதை கருதி நடத்தியிருக்கின்றார்கள். பல்வேறு பகுதியிலே கல்வெட்டு இல்லாமல் பல கோழிக்கற்கள் கிடைத்திருப்பதும் அண்மை காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே கோழிச்சண்டை என்பது தமிழர்களின் ஒரு வீர விளையாட்டாக அந்த காலகட்டத்தில் கருதப்பட்டது. மிக்க நன்றி.